ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 92 முதல் 94 வரை. தளர்ந்து நடத்தல் தளர்நடை பருவம். 92ஆம் பாசுரம். படற்பங்கைய மலர்வாய் நெகிழ பனிப்படு சிறுதுளி போல் இளங்கொண்ட செவ்வாய் ஊறியூறி இற்றிற்று வீழ் நின்று கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணகணன தடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ. மலர்ந்த தாமரை மலரிலிருந்து குளிர்ந்த தேன் சிறு சிறு துளியாக பெருகி வழிவது போல கண்ணனின் அகன்ற சிவந்த வாயிலிருந்து இடைவிடாமல் உமிழ்நீர் ஊறி ஊறி முறிந்து விழுகிறது. அவன் அறையில் சாத்தியுள்ள மணி காலை நடந்து போகும்போது அதன் கழுத்தில் கட்டிய மணி கணகணவென்று ஒலிப்பது போன்று ஒலிக்க கேட்கின்றது. சார்ங்கபாணி தன் இணை திருவடிகளால் தளர்நடை நடந்து வரவேண்டும். 93ஆம் பாசுரம். பக்கம் கருஞ்சிறை பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்கு வடம் இழித்தேறித் தாழ அணியல்குல புடைப்பெயர் மக்கள் உலகினில் பெய்தறியாத மணிக்குழவியுருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. கண்ணன் தளர்நடை நடக்கும் பொழுது கரிய மலைத்தாள் வரையின் மேல் அணிந்துள்ள சங்குமணிவடம் தாழ்ந்து உயர்ந்து தொங்கவும் தன் அழகான இடைப்பக்கங்களில் அசைய நடக்கின்றான். இது கரிய சிறுமையின் பக்கத்தில் வெண்மையான அருவி மேடுபள்ளமான இடங்களில் பிரகாசித்து கொண்டிருப்பது ஆபரணங்களை பூண்ட அல்குல் பக்கங்களில் அசைவது போன்று. உலக குழந்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பேரழகுடைய நீல நிறமணி நிறமுடைய வாசுதேவன் தளர்நடை நடந்து வரவேண்டும். 94ஆம் பாசுரம். வெண்புழுதி மேல் பெய்து கொண்டலைந்தோர் வேடத்தின் கருங்கன்று போல் தென்புழுதி ஆடித் திருவிக்கிரமன் சிறுபுகர் படவியர்த்து ஒன்போ தளர் கமலச் சிறுக்கால் உரைத்தொன்றும் நோவாமை தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ. திருவிக்கிரமனான கண்ணன் வெண்புழுதியை மேலே பூசிக்கொண்டு அலைந்த கருத்த யானைக்குட்டி போல உள்ளான். அந்த யானைக்குட்டி விளையாடுவது போல் இவனும் தெளிவான புழுதியில் விளையாடுகிறான். அதனால் வியர்வை உண்டாகி அழகாக காண்கிறான். இது கருமை கலந்த பொன்மை நிறத்துடன் தோன்றுகிறது. காலத்தே பூக்கும் தாமரை மலர் போன்ற தன் திருவடிகள் மிதித்த இடத்தில் ஒன்றும் நோகாதபடிக்கு குளிர்ந்த பூக்கள் தூய மெத்தையின் மேல் தளர்நடை நடந்து வரவேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.